ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படுகிறது நோவா பேழையின் காலத்தில். பின்பதாக நோவாவுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுடைய வம்சத்திலிருந்து, சேத் என்கிற வம்சத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். நோவாவின் பிள்ளைகளுடைய சந்ததிகளிலிருந்து ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆபிரகாம் என்கிற மனிதன் யார் அப்படி என்று சொன்னால், தேவனை அறியாத ஒரு அந்நிய வழிபாடிலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். தேவனே யார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் சரித்திர பிரகாரமா வாசிப்போம் அப்படின்னா, அவங்க அப்பா விக்கிரக வழிபாடு உள்ளவர், இல்லைனால் விக்கிரகங்களை செய்து அதை விற்கிறவர் என்று சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஆபிரகாம் ஒவ்வொரு விஷயம் அந்த விக்கிரகங்கள் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறைகளிலே போய் அந்த விக்கிரகங்களுக்கு முன்பதாக நின்று தினந்தோறும் இப்படி கேட்பாராம், எந்த விக்கிரகம் என்னோடு பேசுதோ அந்த விக்கிரகம் தான் எனக்கு மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் இருதயத்திலே எப்பொழுதுமே ஒரு எண்ணம் இருக்குமா. ஒவ்வொரு விஷயம் அவங்க அப்பா விக்கிரகத்தை கொண்டு விற்க சென்ற பின்பும் ஆபிரகாம் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த விக்கிரகங்களோடு பேசி பார்ப்பார். ஆனால் ஒரு விக்கிரகமும் ஆபிரகாமுக்கு என்ன செய்யலனா பதில் என்ன செய்யல கொடுக்கவில்லை. காரணம், விக்கிரகங்கள் நம்முடைய கைகளினால் செய்யப்பட்டவை, அவைகளுக்கு பேசுவதற்கு ஜீவன் கிடையாது. அப்போ ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, என்னோடு பேசுகிற தேவன், என்னோடு இடைப்படுகிறவர் உள்ள தேவன் ஒருவர் இருப்பார் என்றால் அந்த தேவன் தான் எனக்கு எப்படிப்பட்ட தேவன் என்றால் மெய்யான தேவன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஸ்தேவான் என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாம் எப்பொழுது அழைக்கப்பட்டார் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். வாசிங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாமா? எந்த இடத்தில் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு கிடைத்த அழைப்பை அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இப்ப நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர்கள் காரானூருக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும் போதே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் என்று யார் சொல்றானா, ஸ்தேவானுடைய வெளிப்பாடிலே ஸ்தேவான் சொல்லும் போது சொல்லுகிறார், அன்றைக்கே அந்த தரிசனமான மகிமையின் தேவனை ஆபிரகாம் என்ன செய்தார்னா தரிசித்தார் என்று சொல்கிறார். அப்ப எப்படி ஆபிரகாமால் தன்னுடைய சொந்த தகப்பனை, சொந்த வீட்டை, இன்னும் அவனுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் விட முடிந்தது என்றால், தேவன் அவனுக்கு தரிசனமானதினால் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மேன்மையும் குப்பையாக அவனுக்கு தோன்றினது. இந்த உலகத்தின் மேன்மைகளை பார்க்கிறவர்களால் தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு தன்னுடைய தகப்பன் வீட்டையோ தன்னுடைய மற்றவர்களை விடுவதற்கு அவனுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா தெரியல. அப்ப ஒவ்வொரு நாளும் அவனுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது, என்னோடு பேசுகிற தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவனோடு இந்த தேவன் பேசினார். அந்த அழைப்பை தான் இந்த மாலை வேளையில தியானிக்கிறோம். தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வரும்போது அவன் விட வேண்டியவைகளை விட வேண்டியதா இருந்தது. அதுதான் ஆதியாகமம் 12வது அதிகாரமும் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் இனத்தையும் இன்னும் நீ இருக்கிற இடத்தையும் நீ விட்டு நீ வருவீனா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அப்ப தேவனுடைய அழைப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த அழைப்பிலே தேவன் எதை மையப்படுத்துகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை விடுவோமோ கர்த்தருக்கென்று பின்பதாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ஏதுவாக இருக்கும். அழைப்பும் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தலைப்பு
அழைப்பும் ஆசீர்வாதமும் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய அழைப்பை பெறாமல், தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில அறியாமல் நம்மால் இந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப ஆபிரகாமை அழைத்த தேவன் எதற்காக அழைத்தார்? அவனை பரிசுத்தத்திற்காக அழைத்தார், அவனை பின்பற்றி வருவதற்காக அழைத்தார், அவனை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக அழைத்தார். இந்த அழைப்பில் உள்ள 3 காரியங்களை நம்மால் மறந்துவிடக் கூடாது. முதலாவது, அவனை ஆண்டவர் அழைத்ததன் நோக்கம் பரிசுத்தத்திற்காக அழைத்தார். சொல்லுங்க, எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்திற்காக அழைத்தார். இரண்டாவது, அவரை பின்பற்றி வருவதற்கான அழைப்பு. அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் பின்னணி, தேவன் இல்லாத பின்னணியில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழைக்கல. ஆபிரகாமை அழைக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒன்று, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அப்ப அவரை பின்பற்றுவதற்கான அழைப்பு. மூன்றாவது ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு அப்படின்னா, மற்றவர்களை விட்டு ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மற்றவர்களை விட்டு ஆபிரகாமை என்ன செய்தார்? கர்த்தர் பிரித்தெடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை எதற்காக அழைக்கிறார்? இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமாய் நம்ம இருதயத்தில் பதிய வேண்டியது. தேவனை அழைத்த நோக்கம் அவருக்காக பரிசுத்தமாய் இருப்பதற்காக. தேவனை அழைத்த நோக்கம் அவரை பின்பற்றி வருவதற்காக. தேவனை அழைத்த நோக்கம், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? மற்றவர்களை விட்டு பிரித்தெடுப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை அழைத்த அழைப்புல நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது? இவைகளில் எவைகளில் தடுமாற்றம் வந்தாலும் நம்முடைய அழைப்பை மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி செல்லும் போது இவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆபிரகாமுக்கு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பா நீ இதை செய்ப்பா, என்னுடைய அழைப்பு இப்படிப்பட்டதுதான். அதனால்தான் எபிரேயர்ல வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அழைப்பும் கிருபா வரங்களும் ஒரு நாளும் என்ன கிடையாதுன்னா மாறாதவைகள். தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கிருபைகளும் ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. ஆனால் அழைப்பை பெற்ற நாம் எப்படி அழைப்புக்கு இணங்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்மானம் வேணும். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பிலே ஆண்டவரை உறுதியாய் இருக்க, கர்த்தரை பின்பற்றி வருவதற்கு அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்ப திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல மொத்தம் 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7 greatest blessing, 7 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். முதலாவது ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. முதல்ல அப்ப அந்த அழைப்பை பெற்று அழைப்புக்காக தேவனுக்கு பின்பதாக பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டு வரும்போது ஆண்டவர் அதுக்கு பின்பதாக சொன்ன முதல் வார்த்தையே, நான் உன்னை எப்படி மாற்றுவேனா? பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். தேவனுக்காக நீங்க எதையாவது விட்டுட்டா போதும். தேவன் சொல்ற அந்த அழைப்புக்கு சத்தத்துக்கு உண்மையா இணங்கினால் போதும். அதுக்கு நிச்சயமா ஒரு பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். தேவனுக்காக எதை விட்ட ஒருவர் கூட தரித்திரனானவில்லை. பதவியை, பட்டத்தை, இந்த உலகத்தின் மேன்மைகளை, எவைகளை நீங்கள் கர்த்தருக்காக இழந்தால் கூட கர்த்தருடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய வழிகளிலே உங்களை பெரிய ஜாதியாக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அநேக நேரத்தில் இந்த ஆண்டவருக்காக நமக்கு விடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு திட்டமாய் சொன்னது ஒன்று, நான் உன்னை என்ன செய்வேனா? பெரிய ஜாதியாக்குவேன். பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா 51:2 வாசிங்கள். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை என்ன செய்திருக்கிறான்? நானு பெருக பண்ணி இருக்கிறேன். அப்ப தேவன் ஒரு மனிதனை அழைத்து அவன் தனிமையாய் இருக்கும் போது அவனை தெரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே அவன் வரும்போது கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக பெருக்கத்துக்கு நேராக நடத்துகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் ஆசீர்வாதங்களின் தேவன், அவர் ஆசீர்வாதங்களுக்கு எல்லாருக்கும் தகப்பன். அவருடைய சமூகத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அவர் சொல்லுகிற விதத்திலே, அவருடைய வழிகளிலே வரும்போது நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியங்களை
பெருக்கத்துக்கு நேராக நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனா நமக்கு தெரியணும், நம்முடைய அழைப்புல கடைசி வரை உறுதியா இருப்பது அவசியமானது. சொல்லுங்க, எதுல இருக்கணும்? நம்ம அழைப்புல. தேவன் நம்மை அழைத்த அழைப்பை விட்டு விலகாமல், கர்த்தர் எதுல அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எவைகளை நம்மை சந்தித்து நம்மை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த அழைப்பை பின்பற்றி கொண்டு, பாடானாலும் கஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் அவரை பற்றி வரும்போது கர்த்தர் அவர்களை பெருக செய்வார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பெருகி இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11-12 பாருங்க, எப்படி அந்த பெருக்கம் இருக்கு. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அவ்வளவாய் அவர்கள் பலுகி என்ன செய்தார்கள்? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிறார்கள், குறுக செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்களை பெருக செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்றைக்கும் ஆண்டவர் பெருக்கத்துக்கு நேராக நடத்துவார். அதனால்தான் பாருங்க, நீங்க ஊழியர்கள் எல்லாம் கூட அந்த அழைப்பை அவர்கள் பெற்று அந்த அழைப்பில் நிற்கிற தனிநபராகட்டும் ஊழியங்களாகட்டும் அது சுருங்காது. அது நாளுக்கு நாள் என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்ல நான் பார்க்கிறேன், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் அந்த அழைப்பிலே பிடித்து கொண்டு போகும்போது கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அப்ப அந்த ஒரு முதலாவது ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி ஆமென். விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, உம்மை பின்பற்றி வருகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை பெருக செய்கிற கர்த்தர். அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆபிரகாம் இந்த உலகத்தின் மேன்மைகளை விட்டு போல எங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை உணர்ந்து அவைகளை விட்டு நாங்கள் அவரை பின்பற்றி வரும்போது நீர் எங்களை பெருக செய்கிற கர்த்தர். இந்த வார்த்தை எங்கள் சபையிலே, எங்கள் விசுவாசி குடும்பங்களிலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய கரங்களை கீழே போடுவோம். கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் பெருக செய்கிற கர்த்தர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெருக்கம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் தர வேண்டியவைகளை நேர்த்தியாக தந்து நம்மை பெருக செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இரண்டாவது என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2வது பகுதி வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, முதலாவது நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி. உன்னை ஆசீர்வதித்து. இரண்டாவது பெரிய ஜாதியாக்கினது மாத்திரமல்ல, நான் உன்னை என்ன செய்வேனா? ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு என்னது? பிரியம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. இப்ப ஒரே ஒரு சந்தேகம் தான் வருது பாஸ்டர், யார் அந்த இஸ்ரவேல்ன்ற சந்தேகம் தான் வருது. சொல்லுங்க, யார் அந்த இஸ்ரவேல்? இது அவங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல்ல இருக்கவங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் ஆபிரகாமின் மூலமாக ஆவிக்குரிய சந்ததியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். எப்பொழுது இந்த 2 கரங்களை சிலுவையிலே அவர் நீட்டினாரோ, முதலாவது தேவனுடைய உறவை காண்பிக்கிறது நேர்கோடு. அடுத்த 2வது இந்த கரம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா புறஜாதிகளை கர்த்தர் அவர் பக்கமாக இழுத்து கொண்டார். அப்ப அதே சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு நாள் குறைந்து போகாது. அப்போ 2வது பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர், அவர் 2வது சொல்ல, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். பல நேரத்தில் நம்ம இப்படி ஜெபிப்பது, பலர் சொல்லுவாங்க, ஐயோ ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காதீங்க. என்ன ஆசீர்வாதத்துக்காக கேட்கிறோம்? நம்ம அந்த கேட்பதுக்கு முன்பதாகவே நம்ம அவருடைய அழைப்பிலே, அவர் அழைத்த அழைப்பில் அந்த பிரித்தெடுக்கப்பட்டதுல பரிசுத்தத்துக்காக அவரை பின்பற்றி வரும்போது கர்த்தர் நம்மை கீழே போக செய்கிற கர்த்தர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். சொல்லுங்க, அவர் நம்ம குறிச்சு விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். பாருங்க, ஆபிரகாமை அந்த வார்த்தையை சொல்லி எப்படி ஆசீர்வதித்து வைத்தார். வாசிங்கள், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது
சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை எல்லா காரியத்துல சகல, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, இந்த காரியத்துல சகல காரியத்துல ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பலருக்கு ஒரே சந்தேகம், ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் வரல, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் வரும் என்றால் நம்ம ஆண்டவற்றை அர்ப்பணித்து சொல்ற, ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதுக்கு இருக்கிற தடை என்ன ஆண்டவரே? என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே? நான் எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்க ஆண்டவரே? நீர் என்னை அழைத்த அழைப்புல நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் ஆண்டவரே? இந்த அழைப்புல நான் என்னுடைய நிலை என்ன ஆண்டவரே? இதை நாம் கேட்பது மிக மிக அவசியமானது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கேட்கிற அதே நேரத்தில் ஆண்டவற்றை கேட்கணும், ஆபிரகாமின் அழைப்பை குறித்ததான புரிதலும் நமக்கு தேவை. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம் அழைப்பையும் குறித்து புரிந்து கொள்வது அவசியமானது. அப்ப வசனம் சொல்கிறது, தேவன் ஆபிரகாமை எந்த காரியத்தில் ஆசீர்வதித்தானா? சகல காரியத்தில் கர்த்தர்வனை ஆசீர்வாதமா வைத்தார். அப்ப ஒன்றும் அவனுக்கு என்ன செய்யலனா குறைவுபடவே இல்லை, ஒண்ணுமே குறைவுபடல. அப்ப இன்னைக்கு இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் நிச்சயமா என்ன செய்வார்? மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற குறைவை பார்த்து நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இல்லை என்றால் கர்த்தரே எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மறுபடியும் நம்ம அவருடைய அழைப்பிலே போவது, அழைப்பை பற்றி கொள்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது. பாருங்க, இன்னொரு இடத்துல கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா இந்த பூமி அதை கூட தாங்க முடியல. வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதா இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. யாரு? ஆபிரகாமும் லோத்து சேர்ந்து இருக்கிறது. அந்த பூமி என்ன செய்ய முடியலையா? அப்ப எவ்வளவு தூரம் அவங்க ஆண்டவர் அவங்களை என்ன செய்திருப்பார்? ஆசீர்வதிச்சிருப்பார். யோசிச்சு பாரு. இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய ஆட்களை யோசிக்கிறோம்ப்பா, அவங்க எல்லாம் ரொம்ப பணம், ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லைன்னா இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று பூமியே தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இந்த நாட்களிலே இந்த ஆண்டவரை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஆசீர்வாதம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் தவறி போகாது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகள் தவறி போகாது. அது தரையிலும் விழுந்து போகாது, தவறியும் போகாது. அது தரையில் என்ன செய்யாது? விழுந்து போகாது. நான் உன்னை பெருகச் செய்வேன் என்றால் பெருகச் செய்வார். இந்த மாதம் யாருக்கு இந்த வருடத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறார். உங்கள் செவிகள் கேட்காது சொல்கிறார் ஆண்டவர். நான் ஆபிரகாமுக்கு சொன்னது போலவே உன்னை நான் பெருகச் செய்வேன். ஆனா அந்த வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்வது, அப்புறம் ஆசீர்வாதத்துக்காக மறுபடியும் ஆண்டவரை சார்ந்து கொள்வது அவசியமானது. மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? வாசிங்க. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்பதான் ரொம்ப முக்கியமானது. ஐந்தாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வாதம். உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? அப்ப நீங்க மற்றவங்களை பார்த்தா என்ன செய்யணும்? செய்றீங்களா? இந்த வாய் ஆசீர்வதிக்குதா? இல்ல பாஸ்டர், இந்த வாயை திறந்தாலே என்னதான் வருது, என்ன வருதுன்னு ஆண்டவர் தான் அறிவார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒருவர் ஆசீர்வதிப்போனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை எதுக்கு இவ்வளவு சொல்ற ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இருக்கிறீங்களோ இல்லையா, கர்த்தர் என்னென்ன செய்வார்? நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு போய் சேருகிற ஆசீர்வாதத்தை விட யார் அதை முழு மனதாய் சொல்லுகிறார்களோ கர்த்தர் அவளை மேன்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அப்ப இன்னைக்கு நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா பிசாசு என்ன வச்சிருப்பான, நீ ஆசீர்வதிக்காத, வாய் அப்படி திறக்காத, இல்ல அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி தவறான முறையில் நம்ம அணுகுகிறார். ஆண்டவர் சொல்ல, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். இன்றிலிருந்து நீங்கள் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
மனதார ஒரு பிள்ளையை பார்த்தா நீ நல்லா இருப்ப, நீ நல்லா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. முதல் வார்த்தையை ஆசீர்வாதத்தை குறித்து பேசுங்க. அதுதான் தேவன் சொல்லுகிற முறை. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யல, சபிக்கல, நம்மை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் முதல் குடும்பத்தை ஆண்டவர் அவர்களை மனதார என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆனா பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி மாத்திட்டானா, சாபமா மாத்திட்டான். பிசாசு உள்ள வரும்போதெல்லாம் சாபமும் வறுமையும் பொல்லாப்பும் அழிவும் பிரச்சனையும் பிரிவினையும் குழப்பமும் சந்தேகமும் அடியும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் கொண்டு போவான். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு மன நிறைவா வச்சிருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை எல்லாரையும் நான் செய்வேனா, ஆசீர்வதி. அதனாலதான் ஆபிரகாம் வீட்டுக்கு வர எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஆபிரகாம மனதார ஆசீர்வதிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மனுஷன் ஆசீர்வதிச்சா நம்ம என்ன செய்யப்படுவோம், ஆசீர்வாதமா இருப்போம். அதனால மற்றவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நம்ம நிறைய ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்ல சொல்ல நம்ம எல்லா நிலையிலும் படிப்படியா நமக்கு அறியாமலே நம்ம மேல உயர்ந்து கொண்டேதான் இருப்போம், கீழே போக மாட்டோம். நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாரு, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆசீர்வாதம் சிலர் கண்ணீரோடு இருப்பாங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகளை நல்லா வைப்பாங்க. இப்படி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கும் நிச்சயமாய் கர்த்தரை ஆசீர்வாதமா வைப்பார். யாரெல்லாம் ஆபிரகாமோடு நல்ல உறவோடு இருந்தாங்களோ, அவனோடு கூட நெருங்கி இருந்தாங்களோ, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்னா, ஆசீர்வதித்தார். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எவ்வளவு உற்று கவனிக்கிறார் அந்த விஷயத்துல. அதனால இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால்தான் நம்ம எவ்வளவு தூரம் மற்றவர்களை மன்னிக்கிறோமோ, இந்த கவனிங்க, ஆசீர்வாதம் மற்றவர்கள், இதை நீங்கள் கவனிங்க. மற்றவங்களை நம்ம எவ்வளவு மன்னிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் நான் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருப்பேனா, தெரியுமா உங்களுக்கு அது? அப்ப நான் யாரையெல்லாம் மன்னிக்காம இருக்கிறனோ, என் வாழ்க்கையில நான் தேவனிடத்திலிருந்து என்ன பெறல, மன்னிப்பு பெறல. நான் நினைச்சுக்கலாம் நான் மன்னிப்பு பெற்றுட்டேன், கிடையாது. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நீ மற்றவங்களை என்ன செய்ய மன்னின்னு சொல்றார் பாருங்க. ஏன் சொன்னார்? நம்ம எவ்வளவு மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறதிலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் அது மற்ற காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு சரி பாஸ்டர். ஆனா இருக்கிறதுலே கஷ்டமானது எதுதான்? எந்த பூ தான் கஷ்டம்? மன்னிப்பு தான். போகும்போது வேணா வாங்கிட்டு போங்க, தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பை பெற்று செல்லுங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னா நான் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றிருக்கணும், நான் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றிருக்கணும், நான் மற்றவர்களை மன்னிப்பது அவசியமானது. இன்னைக்கு அதுக்கு 1000 காரணம் நான் சொல்லலாம். நான் மன்னிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காலத்துல கொடுக்கிற நேரத்துல மனதார மன்னித்து விடுங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டுருங்க. மன்னிச்சுட்டு ஆண்டவர் மன்னிச்சுட்டே என்பதற்கு அடையாளம் என்ன? என்ன அடையாளம்? அவங்கள ஒருவேளை நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா உங்க முகத்துல இருந்து அது தெரிஞ்சிடும், நீங்க மன்னிச்சிட்டீங்களா இல்லையான்னு. டக்குனு முகம் திரும்புதா, இல்ல ஒரு ஸ்மைலோட அப்படி போயிருதா? அதெல்லாம் என்ன பாஸ்டர் நான் வர்ணிக்க முடியும் எப்படி திரும்புதுன்னு, எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்ற அடையாளம் உண்மையா நான் சொல்றேன். அதே நபரை உங்களை பார்த்தா, உங்களால் அவர்களை பார்த்தால் ஒரு ஒரு ஸ்மைலாவது கொடுக்கிற அளவுக்கு தான் நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொன்னா செய்யலாம். இல்ல அவர்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு மறுபடியும் நீங்க வேகமா திரும்பி போக தேவையில்லை, ஓட தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களை சந்திக்கும் போது எந்த பிரச்சனையிலும் நீங்க பேச முடியும். மன்னிச்சிட்டேன்ற இன்னொரு அடையாளத்தில் ஒன்று நான் சொல்ற பெரிதான அடையாளம் தெரியுமா? நீங்க அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். மன்னிச்சிட்டேன், எனக்கு ஆமேன் அல்லேலூயா வராதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். ஏன்னா சிலுவை என்பதை மன்னிப்பு தான், சிலுவையின் அடையாளமே மன்னிப்பு தான். அப்ப ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்து விடவே கூடாது. மன்னிப்பின் மூலமா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில பேருக்கு வியாதி பல வருஷமா சுகமாகாததுக்கு காரணம் அவர்கள் யாரையோ மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கல. இதெல்லாம் கிறிஸ்தவத்திற்கு ஒரு பெரிய ரகசியம். அதான் சொன்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, 25 லட்சம் ஜனம் வருகிற ஒரு சபை போதகர் அவர் மரிச்சிட்டார், பால் யங்கிச்சோ. அவர் தான் சொன்னார், அவர் ஒரு சகோதரிக்காக ஜோம் பண்ணாரா, கிட்டத்தட்ட 8-9 முறை ஜோம் பண்ணா, எவ்வளவு ஜோம் பண்ணாலும் சுகமாலியா, இதுக்கு பின்னாடி வந்தவங்க சுகமாயிட்டு போயிட்டாங்களா. 9வது முறை ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்கிட்ட ஆவியானவர் கேட்டாரா,
அவர் யாரையா மன்னிக்கணுமான்னு கேட்க சொல்லினார். அப்போ அந்த சகோதரி கிட்ட, அம்மா நீ யாரையா மன்னிக்கணுமான்னு கேட்டா, என்னை கஷ்டப்படுத்தினவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் சொன்னார். பட்டியல் சொன்ன போது இவர் சொன்னாரா, அம்மா நீ ஆவியானவர் சொல்றார் இந்த நபர்களெல்லாம் நீ மன்னிக்கணுமான்னு சொன்ன. அது எப்படி பாஸ்டர் முடியும், நான் மன்னிக்கவே முடியாது. இல்லம்மா நீ மன்னிமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னார். இவை எல்லாம் மனதார அவர்களை மன்னித்த அந்த நாளிலே தீராத பல வருஷமான வியாதியை அந்த நொடியிலே கர்த்தர் குணமாக்கினார். சுகம் பற்ற உடனே இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்குதான் அவரே கற்றுக்கொண்டார் அந்த பாடம். உடனே சொன்னார், ஆண்டவரே என் சபையில் இருக்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன். அப்போ பாருங்க, அதுக்கு பின்பதாக எவ்வளவு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் சாதாரண காரியம் தானே போயிட்டு போகுதுன்னு. சோ மன்னியாமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது. அதனால எல்லா காலத்திலும் அப்ப ஆபிரகாமின் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அப்ப ஐந்தாவது காரியம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறாவது என்ன சொல்லி இருக்கிறார்? வாசிங்கள். சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை கூட நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். ஆனா நம்ம யாரையும் சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாய் சாபத்துக்கு நம்ம பயன்படுத்த கூடாது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நம்ம கேட்கணும். நாய வாயினால யாரை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. நிறைய பேர் இப்ப சாபம் ரொம்ப அசால்ட்டா ஒரு மண்ணை எடுத்து கையில வச்சிருந்தா, போ நல்லாவே இருக்க மாட்டே போ, அப்படி தூக்கி மண்ணை தூக்கி போட்டு போயிடுறாங்க. எதுக்கு சொன்னோம், யார் சொன்ன, எப்படி சொன்னோம், இந்த தேவன் யார், அதெல்லாம் தெரியாது. அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படி சொல்ற பழக்கம் நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம யாரையாவது சபிப்பாங்கன்னா கர்த்தர் சபிப்பார். ஆனா நம்ம யாரையாவது சபிப்போம் அப்படின்னா நமக்கு அந்த சாபம் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த சாபங்கள் கர்த்தர் விரும்பாதது. ஏன்னா சபிக்கிற இல்லை என்றால் பழி வாங்கக்கூடியது கர்த்தருடையது. அவர் தராசை கரெக்டா பிடிப்பார். நமக்கு தெரியாது. அவருடைய தராசு என்பது சரியா இருக்கும். ரெண்டு பக்கமும் இப்படி மேல ஏறிலாம் இருக்காது. அப்ப அவருக்கு தெரியும் யாரை சபிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி பழி வாங்கணும் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம ஒரு காலம் சபிக்காமல் இருப்பது நல்லது. இது இன்னொரு பகுதியில் வரும்போது இந்த சாபங்களை குறித்து பீலையாமன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்றத அப்படியே சாபமா மாறுமா. அவன் யாரை சபிக்கிறாங்களோ அவன் அப்படியே சாபமா மாறுமா. ஆனா அவன் தேவனுடைய பிள்ளையா தான் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், இஸ்ரவேலை சபிக்காது என்றார். ஆனா பணத்துக்காக சபிக்க போனான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை வெட்டுண்டு மடிந்து போனான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, சாபத்தை சொல்ற போனவன் அவன் சொல்றது அப்படிதான் நடக்கும். ஆனால் தேவன் சொன்ன மனிதர்களை சபிக்காதுன்னு சொல்லும்போது சபிச்சா பாருங்க, அவன் வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதம் மற்ற போயிட்டான். ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனா இருந்திருக்க வேண்டியவன். அப்ப நம்ம கூட தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்னா நம்ம வாயில் ஒரு காலம் என்ன வரக்கூடாதுன்னா சாபமான வார்த்தைகள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, யாரும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. சாபமான வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா வரும்போதே நாளை போட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. சாபமெல்லாம் நம்ம விடக்கூடாது. அது ஆசீர்வாதம் மற்றது. அதனால கர்த்தர் அதை கவனிக்கிறார். நம்ம உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் ரொம்ப விரும்புறது என்ன, நம்ம உள்ளெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி இருக்கணுங்க. தேவன் நம்முடைய இருதயம் உடனே மனம் திரும்ப மன்னிப்பு கேட்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நேரம் அந்த கோவத்தை வச்சுக்காது. பாருங்க, ஸ்கூல்ல ஆகட்டும், சின்ன வயசு அதுக்கு தான் ஆண்டவர் அதை சொன்னார். இவர்களை போல மாறலன்னா பரலோக ராஜ்யத்துக்கே வர முடியாதுப்பா. ஏன்னா அவங்க டக்குன்னு மறந்துடுவாங்க. காலையில தான் சாக்பீஸ்க்காக பெரிய சண்டை நடந்திருக்கும். சாயங்காலம் போகும்போது ரெண்டு பேரும் குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு ஜாலியா போயிட்டே இருப்பாங்க. அப்ப அது போல எதையும் டக்குன்னு அது அது அந்த அந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்றார். இப்ப நம்ம கூட அப்படிதான். காலையில் ஆரம்பிச்சா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்முடைய வெறுப்புகள், கசப்புகள், சாபங்கள், இப்படி எல்லாம் கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள் எல்லாமே சூரியன் முடியறதுக்குள்ள முடிஞ்சிடணும். அது நைட்டு கண்டினியூ ஆயிரும்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு போயிரும்னா அது எனக்கே ஆசீர்வாதமற்றதாய் போயிடும். அப்போ அதுதானே சொல்ல, பகையை வச்சிருக்கிறவங்க, கசப்பை வச்சிருக்கவங்க தங்களுக்குள் விஷத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த விஷம் அவங்களே ஒரு நாள் கொண்டுடாது. நம்ம எவ்வளவுதான் கர்த்தருடைய பந்தியில சேரலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆனா இருதயத்தில் சபித்தலோ கசப்புகளோ நமக்கு இல்லாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ஆசீர்வாதமானது. 7வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வேத வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்கள், 7வது வாசிங்கள். கடைசியா என்ன சொன்னார் ஆண்டவர்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் என்ன செய்யப்படும்னா ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன 7வது ஆசீர்வாதம்.
பாருங்க, அப்ப ஆண்டவர் எவ்வளவு பூமியில் உள்ள எல்லாருமே அன்றைக்கு கொடுத்த வார்த்தை இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கான காரணம் தேவன் அன்றைக்கு அவனுக்கு கொடுத்த வார்த்தை. பூமியில் ஒருத்த பரப்பானா அவன் அவரை ஏற்றுக்கொள்வான் என்றால் அவன் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள வருகிறான். கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர். அவர்கள் நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வாசிங்கள் ஒரு வசனத்தை, கலாத்தியர் 3:13-14 கடைசி வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்லா கவனிங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்ததினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து மூலமா விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இலவசமாய் அதை கொடுத்திருக்கிறார். என்னென்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு சொன்னாரோ கிறிஸ்து மூலமாக, ஆண்டவரே நீர் எனக்கும் அதை செய்வீர். ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவரே உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னார். பூமியில் உள்ள எல்லாரும் உன் நிமித்தம் என்ன செய்யப்படுவார்களா? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, உங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமின் மூலமாக நாம் கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார்கள்.